முஹம்மது ஒருபோதும் பைத்துல் முகத்தஸுக்கு செல்லவில்லை, ஆனால் அங்கு அடையாளமாக அனைத்தையுமே அவர் சொல்லுகிறார் என்று அந்த மக்கள் போய் சென்ற மக்கள் அனைவரும் முஹம்மது உண்மையை சொல்லுகின்றார், அவரை நாங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுகின்றோம், கலிமாவை நாங்கள் முன்மொழிகின்றோம் என்று அங்கே சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்லாஹ் அங்கே திரை காட்டினான். அல்லாஹ்வினுடைய தூதர் அதை பார்த்து பைத்துல் முகத்தஸை சொன்னார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். சிறிது நேரம் அங்கு தொழுதுவிட்டு வானத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள். இதை அபூஜஹலிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும் சொன்ன நேரத்திலே அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கும் என்பதையும், பைத்துல் முகத்தஸிலே என்ன இருக்கும் என்பதையும், எப்படி இருக்கும் என்பதையும், தன்னுடைய சுற்று வட்டாரத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் அங்கே அவர்களுக்கு காட்சிப்படுத்தினான். சொன்னார்கள், மெய்ப்பித்தார்கள் தன்னுடைய பயணத்தை. அந்த பயணத்திலே 5 நேர தொழுகையை அல்லாஹ்விடத்திலே இருந்து கடமையாக தன்னுடைய உம்மத்திற்கு வாங்கி வந்தார்கள். இந்த மெஹராஜினுடைய பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 விஷயங்களை கொடுத்தான். முஸ்லீமிலே 252வது ஹதீஸாகவும், அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நசாயி, திருமிதி போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். 5 நேர தொழுகைகள் 1. இரண்டாவதாக சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள். 3ஆவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிப்பு என்ற 3 விஷயங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அருமை சகோதரர்களே, 5 நேர தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் வாங்கி வந்த சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி 2 வசனங்களையும் நாம் மனனமிட்டு ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக இதை ஓதுவார்கள். இதை இந்த சிறப்புக்குரிய ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையிலே இந்த 2 வசனங்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது. ஆக இந்த வசனத்தையும் நாம் மனனமிட்டு கொள்ள வேண்டும். அதை போல அருமை சகோதர சகோதரிகளே, 5 நேர தொழுகையையும் மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாஹ்வினுடைய தூதர் வாங்கி வந்தார்கள். அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும்.